ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் தான் வரப்போகுது. ஆமாங்க, ஹார்ட் பீட் 3. ஹார்ட் பீட் 1 செம்ம சக்ஸஸ்ஸு, அதே மாதிரி ஹார்ட் பீட் 2 சூப்பர் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் பீட் 3 எப்போ வரும், இந்நேரத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கணுமே சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியில் ப்ரமோ விட்டுட்டாங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரீனாவை தான் காமிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது. இந்த ஹார்ட் பீட் 3 ரீனா கிடையாது, ரீனாவை வெளியே அனுப்பிட்டாங்க, இல்லை நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நியூஸ் வந்தது. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா ஹார்ட் பீட் 3 ரீனா இருக்காங்க. ஸோ இது ஹார்ட் பீட் 3 ரீனா 3 வெர்ஷன் பார்க்க போகிறீங்க, அதாவது 3.0 வெர்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரீனாவே அந்த ப்ரமோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பா பொண்ணோட பாசம் தான் இந்த ஒரு எபிசோடில் இல்லைனா இந்த ஒரு சீசனில் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீனா அண்ட் விஜய் திருப்பியும் அவங்க பழைய மாதிரி நல்லா ஜாலியாக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரதி மேடம் தனியாகவே அவங்களுடைய அந்த பாஸ்ட்டை நினச்சி இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கணும் இல்லையா சீரீஸ்னா. ஸோ அதை விட்டுட்டு இப்போ விஜய் டிவி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்களே, செகண்ட் லவ் தேர்ட் லவ்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. அதில் இருக்கிற கண்டஸ்டன்ட் பார்த்தாலும் சரி, இதுக்கு பேசாமல் நீங்கள் பிக் பாஸே போடுங்க, எதுக்கு பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ நீங்கள் போட போகிறீங்க, அந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு ப்ரமோலாம் பார்க்கும்போது. இந்த ஷோலாம் எப்படிப்பா பார்க்குறது? விஜய் டிவி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்த்து படிங்க, எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். ஒரு சீரீஸ் வரத்துக்கு நாங்கள் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுறோம். இருக்கிறதே 100 எபிசோடு தான். அந்த 100 எபிசோட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் தான் அந்த சீரீஸ் வருமா வராதான்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோவாக நடத்துகிறீங்கல்ல, சத்தியமாக நல்லா இல்லை. யாரெல்லாமோ கூட்டின்னு இவங்க தான் கண்டஸ்டன்ட், இவங்க பேசுறது இல்லைன்னா சண்டை போடுறது பாருங்கள், லவ் பண்ணுறது பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படிங்க பார்க்குறது? ஆடியன்ஸ் எப்படி இதெல்லாம் ஏற்றுப்பாங்கன்னு கூட என்னால் யோசிக்க முடியலை. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சீரீஸில் இறங்குங்க, அதுதான் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சீரீஸ்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ தான் ஹார்ட் பீட் 3 வரும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம ஹார்ட் பீட் 3 வரப்போகுது. ஆனால் இதில் வெறும் 3 கேரக்டர் தான் காமிச்சிருக்காங்க, ரதி, விஜய் அண்டு ரீனா. ஸோ அர்ஜுன் எங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ராக்கியெல்லாம் இருக்காங்க. ஸோ செம்ம ஃபன்னியான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இந்த ப்ரமோட கமெண்ட் செஷனில் இருக்குது மக்களே. ஸோ எனிவே இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த LBW ஒரு 120 எபிசோடு இருக்குமா, இன்னொரு 2 வாரம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய இந்த ஹார்ட் பீட் 3 வரப்போகுது மக்களே. எல்லாரும் எக்ஸைட்டாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க ஹார்ட் பீட் 3 பார்க்குறதுக்கு? எனக்கு செகண்ட் லவ்வோட ஹார்ட் பீட் 3 பார்க்குறது தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்ப்பா. நீங்கள்?